நான் ஒன்று கேட்குறேன், மசூதியில் வந்து எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது மதசார்பின்மையா? எப்படி அது? சர்ச்சில் வந்து நீங்கள் எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்புறம் பாஜகவுக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்கிறது எந்த வகையில் அது மதசார்பின்மை? இல்ல யாருக்கு வேணா பிரச்சாரம் பண்ணலாமே. மசூதியில் பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்க? அது மத தலங்கள். பாபர் யாருங்க? அவர் மத குரு. அவர் ஒரு படையெடுப்பு எடுத்து வந்த ஒரு மன்னன், ஒரு கொடுங்கோலன். அவன் வந்து ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கான். அது என்ன ராமர் கோயில் இருந்த இடத்துல தான் கட்டணுமா? அங்கே தப்பு தானே? நீங்கள் முஸ்லீம் மன்னர்கள்லையும் வந்தவன் அத்தனை பேரும் அயோக்கியனா தானே இருந்திருக்கான். எவன் நல்லவனா இருந்திருக்கான்னு சொல்லுங்க. அவுரங்கசீப் வரைக்கும் ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல, தெலுங்கானா முதலமைச்சர். அவர் வந்து சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டு பேசின அந்த ஹீரோ வந்து அந்த அந்த உதவாக்கரை ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொன்னார். இந்த இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் யாரு? கொழுப்பு தானே அது? நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, சாதாரணமாக இருக்கும்போது பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போனீங்க, விட்டுடலாம். அதுவே பேசக்கூடாது. அது என்ன உங்களுக்கு? அது என்ன வேலை? இது அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறது. இந்த கடந்த 60-70 வருஷமாக வந்து பிராமண சமுதாயத்தில் அவங்க குடுமி அறுக்கிறது, பூநூல் அறுக்கிறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? இந்த வேலையெல்லாம் திமுக காரணம் காரணம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்களே. கோவில் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? இடிச்சாங்களா இல்லையா? இது அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, மோடியை போய் தப்புன்னு சொல்லுவீங்க. அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து கோவை பகுதின்னு சொல்றாங்க. பொள்ளாச்சி கோவையில எல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஏடிஎம்கேக்கு. பொள்ளாச்சி இல்லையா? பொள்ளாச்சியில் பிஜேபி தான் வெற்றி பெறும், ஏடிஎம்கே வாய்ப்பே இல்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் சின்னப்பா கணேசன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் வணக்கம். சேனல் 5 நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மோடி அவர்கள் வழக்கம் போல வட இந்தியா சென்று ஒரு வெறுப்பு தேர்தல் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு கமெண்ட் தான் வச்சிருக்காங்க இல்லையா? ஸோ முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, இவங்க எல்லாம் சொல்றதுல ஒரு உண்மை இருக்குல்ல? அதாவது மோடி என்ன சொன்னார்? பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ராஜஸ்தான் நினைக்கிறேன் எங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்கும்போது ஒரு கருத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி வரக்கூடிய முஸ்லீம்கள், வெளிநாட்டில் இருந்து ஊடுருவி வரக்கூடிய சட்டத்துக்கு புறம்பாக உள்ளே வரக்கூடிய முஸ்லீம்கள் இங்கே வந்து இங்கே எல்லா வசதியும் காங்கிரஸ் வந்து அந்த இதுக்கு துணை போகுது. இங்கே வந்து இருந்து அவங்களுக்கு குடியுரிமை கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து அதிகமான குழந்தைகளை பார்த்து இந்த நாட்டினுடைய பொருளாதாரத்தை உண்மையாக இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களுடைய இதை வந்து நீங்கள் 2 குழந்தை மேலே பெறக்கூடாதுன்னு சொல்கிறீங்க, எல்லாம் பண்ணிடுறீங்க, குடும்ப எடுக்க பண்ணி நம்முடைய வரி பணத்தில் அவங்களுக்கு எல்லாம் பண்ணி கொடுக்குறீங்கிறது ஒரு நடைமுறையில் இருக்குது. உண்மை தான் அது. அதான் அவர் பேசினார். வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய இந்த நாடு சுதந்திரம் அடையும் போது இந்தியா பாகிஸ்தான் 2 நாடாக பிரிஞ்சுது. பிரியும் போது இங்கே இருந்த முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 8%. பாகிஸ்தானில் இருந்தவுடைய இந்துக்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு? 24%. இப்போ அங்கே 1% கீழே போயிட்டு பாகிஸ்தானில் இந்துக்களுடைய எண்ணிக்கை. ஆனால் இந்தியாவில் வந்து முஸ்லீம்களுடைய எண்ணிக்கை 20% வந்துட்டு 15க்கு மேலே 20 வரைக்கும் சொல்கிறாங்க. எப்படி வந்துச்சு அது? அவங்களுக்கு எல்லா சலுகையும் கொடுக்குறீங்க, எல்லா வசதியும் வாய்ப்பையும் கொடுக்குறீங்க, ஆனால் இங்கே எல்லாமே டேக்ஸ் போடுறீங்க. அது வந்து எல்லாம் முஸ்லீம் அந்த படையெடுப்பாளர்கள் வந்து அந்த முஸ்லீம் மன்னர்கள் போட்ட அதே வரியை போடுற மாதிரி தானே இருக்குங்க. இல்லை, இப்போ இந்தியாவில் வந்து பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன் பில் வந்து கிடையாது. ஸோ தென்னிந்தியா வந்துட்டு ஓரளவுக்கு மக்கள் தொகையை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. வட இந்தியாவில் வந்து இன்னும் எந்த கண்ட்ரோலும் பண்ணலை. இருந்தாலும் அவங்களுக்கு தான் வந்து வரியெல்லாம் அதிகமாக போகுது. ஸோ அது மாதிரி வந்து முஸ்லீம் மக்களும் வந்துட்டு அவங்களோட கல்ச்சர் படி அவங்க எவ்வளோ குழந்தை வேணால் பெற்றுக்கலாம். இந்தியாவுக்கு ஒன்றும் கிடையாது. இந்தியாவுக்காக சட்டத்தை மதிக்க மாட்டாங்க. ஒருவனுக்கு, அதாவது நாம் 20 நமக்கு 20 நமக்கு மட்டும்தான், முஸ்லீம்களுக்கு கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. பட் ஆர்டிக்கிளே சொல்ற விஷயம்னா கன்சர்வேஷன் ஆஃப் மைனாரிட்டி ரைட்ஸ்னு இருக்கு இல்லையா? எதுக்கு மைனாரிட்டி? எதுக்கு? இது ஜனநாயக நாடு தானே. இங்கே வந்து மைனாரிட்டி மெஜாரிட்டி எதுக்கு? ஈக்குவாலிட்டி தானே வேணும். எல்லோருக்கும் ஒரு சட்டம் தானே வேணும். அதான் அடுத்த இதில் அதான் கொண்டு வர போகிறாங்க. காமன் சிவில் கோடுங்கிறத அதில் தான் கொண்டு வர போகிறாங்க. அதை நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து அவங்க வந்து நம்ம நாட்டுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குல்ல. இப்போ சென்னையில் வந்து ஹெல்மெட் போடக்கூடாது, போடணும். ஹெல்மெட்டு போடாமல் வந்தால் தப்பு. ஆனால் நான் குல்லாவை போட்டுட்டு நான் ஹெல்மெட்டு போட மாட்டேன்னு நிறைய பேர் அலைகிறாங்க. இதை போலீஸ்காரங்க பிடிக்க மாட்டேங்கிறாங்க. சென்னையில் பேசுவோமே, நம்ம இருக்கக்கூடிய இடத்துல பேசுவோமே, ஏன் அதை பிடிக்க மாட்டேங்கிறாங்க? அது தப்பு தானே. இந்த நமக்குன்னு ஒரு சட்டம் இருக்குன்னு அதை ஃபாலோ பண்ணணும்ல. கூம்பு வடிவ ஒலிபெருக்கி அது வந்து மாசு கட்டுப்பாட்டில் இருக்குது, ஒலி மாசில் இருக்குது. அதனால் கூம்பு வடிவ ஒலிபெருக்கியை பயன்படுத்தக்கூடாதுன்னு கோர்ட்டு சொல்லியிருக்கு. தமிழ்நாடு முழுக்க தான் நடைமுறையில் இருக்குது. நீங்கள் வந்து அம்மன் கோயில் விழா வைக்கணும்னா நீங்கள் வந்து கூம்பு வடிவ ஒலிபெருக்கி வைக்கக்கூடாது, பாக்ஸ் வைங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு மசூதிலையும் நீங்கள் சுற்றி கட்டி வச்சுருக்காங்களே, இது எந்த கணக்கில் வருது? இது மதசார்பின்மையில் வந்து சிறுபான்மையினருக்கு இப்படி தனி சட்டம் கொடுத்துருக்காங்களோ? அப்படி வைக்கலாமா? அதை தான் அவர் வந்து சுட்டி காணிச்சார். எல்லாருக்கும் ஒரே சட்டம், அதான் அடுத்து அதை தான் கொண்டு வர போகிறாரு. இதை வந்து இவங்களுக்கு வந்து வழக்கம் போல். நான் ஒன்று கேட்குறேன், மசூதியில் வந்து எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னால் அது மதசார்பின்மையா? எப்படி அது?
சர்ச்சில் வந்து நீங்கள் எல்லாரும் திமுகவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லி அப்புறம் பாஜகவுக்கு ஓட்டு போடாதுங்கன்னு சொல்றது எந்த வகையில் அது மதசார்பின்மை? இல்ல யாருக்கு வேணா பிரச்சாரம் பண்ணலாமே, மசூதியில பிரச்சாரம் எப்படி பண்ணுவீங்க? அது மத தலங்கள். மசூதிலேயோ சர்ச்சிலேயோ வழிபாட்டு தலங்கள்ல எப்படி நீங்க இது அரசியல் பிரச்சாரம் ஒரு இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு எப்படி சொல்லலாம்? அங்க போய் அரசியல் எப்படி கொண்டு போவீங்க அங்க? இல்ல சிறுபான்மையினருக்கு இவங்க நல்லது செய்றாங்க, சோ இந்த கட்சிக்கு ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? எப்படி நல்லது நல்லதுன்னு எப்படி சொல்றீங்க? அதே மாதிரி பாஜக அவங்களை எப்படி நம்மள வந்து ஒரு இந்து மதத்துக்குரிய காவலர்களா போர்ட்ரே பண்ணிக்கிறாங்க? இந்தியாவுக்கு பாதுகாவலர், அவ்வளவுதான். இந்தியாவுக்கு இந்த நாட்டுக்கு பாதுகாவலராக இருக்காங்க பாஜகக்காரங்க, தேசிய உணர்வோடு இருக்காங்க. அதனால நீங்க வந்து பெரும்பான்மை இந்துக்கள்ல நிறைய பேர் அதை ஆதரிக்கிறாங்க. மற்றபடி இந்துக்களுக்கான கட்சின்னு கிடையாது. இந்துக்கள் அவ்வளவு பேரும் அப்புறம் பாஜக இருந்துக்கணும், எதுக்கு திமுக இருக்காங்க? நாங்க அயோத்தியால ராமர் கோவில் கட்டணும், சோ அதுக்காக எங்களுக்கு வாக்களிங்க அப்படின்னு கேட்க ஒரு கட்சியா தானே பாஜக இருக்கு. பாஜகவினுடைய அஜெண்டா அது. பாஜக வந்து காமன் சிவில் சட்டம் கொண்டு வருவோம், காஷ்மீர்ல 370 நீக்குவோம், அயோத்தியில் ராமபிரானுக்கு ஆலயமும் அமைப்போம், அமைச்சிட்டோம். நாங்க எங்களுடைய தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றிருக்கோம். இல்ல அதே மாதிரி தானே காங்கிரஸோட வாக்குறுதியா வந்துட்டு இந்த மாதிரி வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கு, சிறுபான்மையினருக்கு அவங்களுக்கு உரிய இல்ல, அதிகப்படியான சலுகையை கொடுப்போம்னு சொல்றாங்க. அதானே தப்பு. சிறுபான்மையினருக்கு ஹைதராபாத்ல எங்க நினைக்கிறேன், தெலுங்கானாவில் சிறுபான்மையினருக்கு தனி ஹாஸ்பிட்டல் கட்டணும்னு சொன்னீங்க. இது என்ன கணக்கில் வருது? எந்த கேட்டகரியில் இது வருது? ஆஸ்பத்திரி எப்படி சிறுபான்மையினருக்கு தனியாக எப்படி கட்டுவீங்க? எல்லாம் தான் ஹாஸ்பிட்டலில் நோயாளிகள் எல்லாம் தான் எல்லா ஜாதியிலையும் மதத்துலேயும் தான் வருவாங்க. அது என்ன முஸ்லீம்களுக்கு தனியாக நாங்கள் கட்டணும்னு சொன்னீங்கன்னா அது எப்படி இது பண்ணுவீங்க? தமிழ்நாட்டில் மசூதிலையும் சர்ச்சிலையும் வைக்கக்கூடிய மின்சாரத்துக்கு வந்து கட்டணம் கம்மி, இந்து கோயிலில் வந்து 8 ரூபாய் 50 பைசா இதை வச்சுருக்காங்க. இது எந்த கேட்டகரியில் இது வரும்? இதெல்லாம் தப்பா இல்லையா? எல்லாம் வழிபாட்டு தலம்னா எல்லாம் ஒரே மாதிரி கொடுங்க. ரம்ஜான் கஞ்சி வைக்கிறதுக்கு வந்து கவர்மெண்ட் அரிசியை கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறீங்க நீங்கள் மாரியம்மன் கோயிலில் கூழ் ஊற்றுறதுக்கு கொடுக்குறீங்களா நீங்கள்? இல்லைல்ல, அதே ஏன் செய்கிறீங்க? ஒன்று எல்லாத்துக்கும் கொடுங்க, இல்லைன்னா கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க மத சம்மந்தப்பட்டதை அவங்க பார்த்துக்க போகிறாங்க. மசூதியில் வேலை பார்க்குற மௌல்வி அவங்களுக்குலாம் அரசாங்கம் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஏன் கொடுக்குறீங்க? அது கோயிலில் வேலை பார்க்குற கிராம கோயிலில் உள்ள பூஜாரியை மதிக்கவே மாட்டேங்கிறீங்க, கோயிலை இடிச்சுட்டு கிடக்குறீங்க. இது என்ன மத சார்பின்மை? இதெல்லாம் தப்பு தானே? இல்லை, ஆனால் பாஜக அரசு தான் மசூதி இடிக்கிறதா சொல்கிறாங்க. எந்த மசூதி அடிச்சாங்க? பாபர் மசூதி. அப்போ அரசாங்கத்தில் யார் இருந்துச்சு? காங்கிரஸ் கவர்மெண்ட். இது மத்தியில் நரசிம்மராவ் அவர்கள் தான் பிரதமராக இருந்தார். அப்படி எது எப்படி பாஜக இடிச்சுன்னு எப்படி சொல்லுவீங்க? கவர்மெண்ட் இருந்தது பாஜக கவர்மெண்ட் கிடையாது, மத்தியில் இருந்தது காங்கிரஸ் கவர்மெண்ட். அவங்க தான் கோர்ட்டு உத்தரவுப்படி கரசேவை அது அனுமதிச்சாங்க. இங்கே எடப்பாடி இப்போ இங்கே எதுக்கு சொல்லிட்டு இருக்காரு? அன்னைக்கு கரசேவை ஆதரிச்சது செல்வி ஜெயலலிதா அவர்கள். தமிழகத்தில் ஒரே ஒரு பாஜக அல்லாத மாநிலங்கள் ஆண்ட முதலமைச்சர் அவங்க மட்டும் தான் சொன்னாங்க. சிவசேனா அது வேற. பாஜக ஆட்சி தான் இருந்தது இல்லைங்களா? ஊபியில் பாஜக ஆட்சி தான் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு கரசேவைக்கு போனது எல்லாம் நான் கூட போயிட்டு வந்தேன், பெருமையாக சொல்கிறேன். கன்னியாகுமரியிலேருந்து நான் போயிட்டு வந்தேன். அது போயிட்டு வந்ததில் நானும் ஒரு ஆள், எம்ஆர் காந்தி எம்எல்ஏ இருக்காருல அவர் ஒரு ஆள், எல்லாரும் ஒரே டென்ட்டில் தான் தங்கியிருந்தோம். அதனால ஆதாரபூர்வமாக சொல்ல முடியும். இல்லைன்னா ஏதோ கதை விட்றேன்னு சொல்லிவிடுவீங்க. ஆதாரபூர்வம் நாங்கள் போனது உண்மை, ஒரு ஃபோட்டோ வேறு இருக்குது. அதனால் போயிட்டு வந்தோம். இன்னொன்று நான் கேட்குறேன், ராமருக்கு வந்து அவர் பிறந்த இடத்துல ஆலயம் அமைக்கணுமா, இல்லை அமெரிக்காவில் இல்லை சிங்கப்பூர் மலேசியாவில் போய் அமைக்க முடியும், இல்லை பாகிஸ்தானில் போய் அமைக்க முடியுமா? பாபர் யாருங்க? அவர் மதகுரு. அவர் ஒரு படையெடுப்பு எடுத்து வந்த ஒரு மன்னன், ஒரு கொடுங்கோலன். அவன் வந்து ஒரு மசூதியை கட்டி வச்சிருக்கான். அது என்ன ராமர் கோயில் இருந்த இடத்துல தான் கட்டணுமா? அங்கே தப்பு தானே? நீங்கள் ராமர் கோயில் இருந்த இடத்துல இடிச்சிட்டு அதை கட்டுறது தானே தப்பு. அதை இடிக்காமல் பக்கத்தில் எங்கேயா கட்டிட்டு போயிருந்தால் பிரச்சனை இருந்திருக்காது. அப்போ உங்கள் நோக்கமே தப்பாக இருக்குல்ல. இந்தியா முழுக்க இதே தானே பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ மதுராவிலையும் அதே வேலையை தானே செய்து வச்சுருக்காங்க. முஸ்லீம் மன்னர்கள்லையும் வந்தவன் அத்தனை பேரும் அயோக்கியனாக தானே வந்திருக்கான். எவன் நல்லவனாக இருந்திருக்கான்னு சொல்லுங்கள். அவுரங்கசீப் வரைக்கும் எல்லாருமே அயோக்கிய தானே பண்ணியிருக்காங்க. இந்துக்களுக்கு, அதாவது இந்துக்களை மதம் மாறி இல்லைன்னா நாங்கள் கொலை பண்ணுவோம், இதுதானே அவங்களுடைய அஜெண்டாவே இப்படி தானே பண்ணியிருக்காங்க. பிறகு அவங்கள எப்படி நீங்கள் க்ளோரிஃபை பண்ணுவீங்க? அவங்கள எப்படி ஏற்றுக்க முடியும்? அப்படி கட்டினால ஒரு கோயில் தான் வந்து பாபர் மசூதி. பாபரெல்லாம் அவன் காலத்தில் கட்டினால பாபர் மசூதி. அதை வந்து அந்த மக்கள் இன்னொன்று, அந்த மசூதியில் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு அதில் வந்து இது நடந்ததே கிடையாது. முஸ்லீம் மசூதியாக அதில் இருந்து அங்கே வந்து இவங்க முஸ்லீம் மக்கள்லாம் போய் தொழுகைலாம் நடத்தி அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. ஆனால் இந்தியா வந்து பல படையெடுப்புக்கு உண்டான ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஸோ நீங்கள் எங்கே தோன்றினாலும் அங்கே கோவில் தான் கிடைக்க போகுது. அப்படியே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தால் பிரச்சனையாக தானே போயிட்டு இருக்கோம் நாட்டில். அதுக்காக தானே லேண்ட் ஆஃப் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னாக்கி, எந்தெந்த இடத்துலலாம் புனிதமான முக்கியமான கோவில்கள் இருந்துச்சோ அதை வந்து அவங்களா விட்டு கொடுத்துட்டு அதே மற்ற இடங்கள் எல்லாம் அவங்களே இருந்துட்டு போகிறது நியாயமான ஒரு இதாக இருக்கும். இதுதான் நீண்ட நாளாக பெரும்பாலும் பெரியவங்க எல்லாம் இதுதான் சொல்கிறாங்க. அயோத்தி, மதுரா, காசி இதெல்லாம் முக்கியமான இடங்கள். காசியில் வேறு மாதிரி கட்டி முடிச்சிட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் அதில் நீங்கள் காசி விஸ்வநாதர் பாதி, மீதி இடத்துல மசூதினா என்னங்க இது? அநியாயமாக இல்லையா? ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சாரத்தில் ஏன் தமிழ்நாடு
தேர்தல் நடக்கும்போது பண்ணலை. தமிழ்நாடு தேர்தல் முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப ஒரு கிளவராக அதுக்கப்புறம் ராஜஸ்தானில் போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணுறாங்க. சரி, அவர் கிளவராக பண்ணிட்டு ரேவந்த் ரெட்டி இருக்கார்ல, தெலுங்கானா முதலமைச்சர், அவர் வந்து சனாதன ஒழிப்புன்னு சொல்லிட்டு பேசின அந்த ஹீரோ வந்து அந்த அந்த உதவாக்கரை ஸ்டாலின் இருக்கார்ல, அவர் தண்டிக்கப்பட வேண்டும்னு சொன்னார். என்னை சொன்னார் தெரியுமா? தமிழ்நாட்டில் தேர்தல் முடிஞ்ச பிறகு. ஏன் அதை சொன்னார்? அவங்க கூட்டணி தானே, அந்த கூட்டணி தானே, தேர்தலுக்கு முன்னாடி சொல்லியிருக்கலாம்ல, ஏன் சொல்லலை? அங்கே இந்துக்காரன் ஓட்டை வாங்கணும், தெலுங்கானாவில் இந்துக்காரன் ஓட்டை வாங்கணும். ஏன்னா அங்கே போலரைஸ் ஆகுது. இந்த இது ஜனாதன இந்து மத ஒழிப்புங்கிறதெல்லாம் அங்கே பெரிய இந்து மத ஒழிப்புன்னு எப்படிங்க சொல்ல முடியும்? இல்லை, அது எப்படி சொல்ல முடியும்? இருங்க, அவர் பிரதமருக்கு ஒரு தராசு, இவர் உதயநிதி, இந்த உதயநிதிக்காருக்கு இன்னொரு தராசு வச்சிருக்கீங்களா? இவர் ஒரு அமைச்சர் தானே, எல்லோருக்குமான ஆளு தானே, அவர் எப்படி ஜனாதனத்தை ஒழிப்போம் எப்படி சொல்ல முடியும்? இந்து தர்மம், ஜனாதன மதம் இதுங்கிறது இந்து தர்மம். அதே மேடையிலே கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்டார் சைக்கிள் திருடன் கி வீரமணி, கொடுத்துட்டு போயிட்டார். அதனால அதில் மாற்று கருத்து கிடையாது. இந்து மதத்தை ஒழிப்பேன்னு சொல்லி ஒரு அமைச்சர் எப்படி சொல்லுவார்? அது எப்படி சொல்றது? ஏற்றுக்கிறீங்க? பிரதமர் சொல்றது இருக்கட்டும், அது இருக்கட்டும், தமிழ்நாட்டுக்கு வாங்க, அவர் எப்படி சொல்லலாம் அதே மாதிரி? இல்லை, சனாதன ஒழிப்புக்கு பதிலாக மறுப்பு மாநாடு அந்த மாதிரி ஒரு பேர் வச்சிருக்கலாம். பட் இல்லைங்க, சூட்ல 4 வாங்குவாங்கன்னா அது பிறகு எவனும் அதை பேசியிருக்க மாட்டான். அது எப்படி மறுப்பு மாநாடு எதுக்கு நடந்தது? நீ யார்? உனக்கு அது மதம், நீ வந்து கிறிஸ்தவ மதத்துக்கு போயிட்ட, அது பிறகு எதுக்கு நீங்கள் வந்து இந்து மதத்தை ஒழிக்கிறதுக்கு நீங்கள் யார்? கொழுப்பு தானே அது. நீங்கள் அமைச்சராக இருக்கீங்க, சாதாரணமாக இருக்கும்போது பேசலாம், என்ன வேணாலும் பேசிட்டு போனீங்க, விட்டுடலாம். அதுவே பேசக்கூடாது, அது என்ன உங்களுக்கு அது என்ன வேலை? இது அவ்வளவு அயோக்கியத்தனம் பண்ணுறது. இந்த கடந்த 60-70 வருஷமாக வந்து பிராமண சமுதாயத்தில் அவங்க குடுமி அறுக்கிறது, பூநூல் அறுக்கிறதுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? இந்த வேலையெல்லாம் திமுக காரணம் திக காரணம் தானே பண்ணிட்டு இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் செய்துட்டு இருக்காங்களே. கோவில் இடிக்கிறதுக்கு உங்களுக்கு எவன் அதிகாரம் கொடுத்தான்? இடிச்சாங்களா இல்லையா? இது அவ்வளோ அயோக்கியத்தனம் பண்ணுவீங்க, மோடியை போய் தப்புன்னு சொல்லுவீங்க. அடுத்ததாக தமிழ்நாடு தேர்தலில் வந்து கோவை மற்றும் மத்திய சென்னையில் பாஜக நிர்வாகிகள் வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா, இன்ஃபேக்ட் பாஜக வேட்பாளர்கள் வினோஜ் பி செல்வம் அப்புறம் அண்ணாமலை கிட்டத்தட்ட 1 லட்சம் வாக்காளர்கள் வந்துட்டு அவங்க வாக்குப்பட்டியலில் இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டை வைக்கிறாங்க. மற்ற எந்த கட்சியும் இந்த பிரச்சனையை கொண்டு வரலையே, அந்த வேட்பாளர்கள் அந்த வாக்காளர்கள் எல்லாமே என்னவோ பாஜகவுக்கு வாக்களிக்கிற மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் வச்சுருக்காங்களே. மற்ற கட்சி ஏன் இதில் வந்து இந்த குற்றச்சாட்டை ஏன் சொல்லலை? வாக்கு இல்லைங்கிறது உறுதி. வட சென்னையில் 1.5 லட்சம் ஓட்டு எதோ இல்லைன்னு சொல்லி பால் கனகராஜ் இல்லை, வாக்கு இல்லைன்னு எப்படி அவங்க உறுதியாக சொல்ல முடியும்? அது வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்களா? அவர் அஃபிஷியலாக வந்து கன்ஃபார்ம் பண்ணாமல் எப்படி சொல்ல முடியும்? எப்படி சொல்லுவாங்க? கோயம்புத்தூரில் ஒரே இடத்துல 850 ஓட்டுக்கு மேலே இல்லை அப்படிங்கிறது தானே குற்றச்சாட்டு. அதெல்லாம் கொடுத்து எடுத்தானே. ஒரு வாக்குச்சாவடியில் கிட்டத்தட்ட 800 பேர் இல்லை. ஸோ அதே மாதிரி வாக்குச்சாவடியில் தோராயமாகவே 1000 ஓட்டு தான் வரும், அது தெரியுமா? ஆவரேஜாக ஒரு வாக்குச்சாவடியில் வரக்கூடியது கிராமப்புறங்கள்லாம் ஒரு 1000, அந்த 1000க்குள்ளே தான் வரும், 800 1000, அதுக்கு பிறகு அடுத்த வாக்குச்சாவடிக்கு போயிடும். அது ஒரு பகுதியில் மட்டுமே 800, ஏற்கனவே இருந்ததில் 800 வாக்காளர் 850 வாக்கு இல்லைங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு இது. சரி, ஒரு வாக்குச்சாவடியில் இல்லை, ஸோ அதே மாதிரி எல்லா வாக்குச்சாவடியிலும் இருக்கும், அதனால 1 லட்சம் பேர் இல்லை அப்படின்னு சொல்றது வந்துட்டு ஒரு சரி. இதை யார் கிளாரிஃபை பண்ணணும்? சத்ய பிரகாஷ் சாஹூ, தேர்தல் ஆணையம், அவர் தான் தேர்தல் அதிகாரி தானே, மாநில தேர்தல் அதிகாரி தானே சொல்லணும். அவர் இதை வந்து மறக்கலையே, நீங்கள் எப்படி மறக்கிறீங்க? 1.5 லட்சம் ஓட்டு அங்கே மிஸ் ஆகி போச்சுன்னா அங்கே இருக்க கலெக்டர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? கோயம்புத்தூர் கலெக்டர், கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ளார 10 சட்டமன்ற தொகுதி வருது, அதோட 30 லட்சத்துக்கு மேலே வாக்காளர்கள் இருக்காங்க, இதனுடைய இதெல்லாம் நாங்கள் வந்து வெளியிட்டிருந்தோம், அப்படி ஏதாவது விடுபட்டு இருந்தோன்னா அந்த நேரத்தில் இவங்க வந்து பண்ணியிருக்கலாம், வச்சிருக்கலாம், இப்படி தான் சொன்னாரே ஒழிய இந்த விடுபடலை அப்படின்னு சொல்லவே இல்லையே. உடனே சொல்லலாமே, அங்கே விடுபடலைங்க, அதெல்லாம் பொய்யான தகவல்னு சொல்லலாமே. மத்திய சென்னையில் 1 லட்சத்துக்கு மேலே ஓட்டு வந்து அப்படிலாம் காணாமல் போகலை, டெலிட் ஆகலை. இது எவ்வளோ பெரிய 1.5 லட்சம் ஓட்டு இது இல்லை அப்படின்னு சொன்னது எவ்வளோ பெரிய தப்பாக இருந்தால் இது பெரிய தப்பு இல்லை. அப்போ எப்படி வந்து இவங்க தேர்தல் கமிஷன் விட்டுட்டு இருப்பாங்களா? இல்லை, எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லலை அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்க கிட்ட முறையான கம்ப்ளைண்ட் வச்சாங்களா? ஏன்னா அண்ணாமலை வந்து ப்ரெஸ் மீட்டில் பத்திரிகையாளர்களை சந்திச்சு இந்த குறை முன் வைக்கிறாரு. அவர் வந்து தேர்தல் ஆணையம்ல எந்த முறையீடும் செய்யலையே. முறையீடெல்லாம் செய்துட்டாங்க, முறையீடெல்லாம் கோயம்புத்தூர்ல எல்லாம் பண்ணிட்டாங்க, எல்லாம் என்னெல்லாம் பண்ணுமா இங்கேயே வந்து பால் கனகராஜ் பண்ணிட்டாரு, எல்லாம் வேட்பாளர்கள்ங்கிற அடிப்படையில் அவங்க எல்லாம் சொல்லிட்டாங்க. நீங்கள் ஒரு விஷயத்த கிளியராக புரிஞ்சிடுங்க, டெலிட் ஆனது உண்மை. அதை வந்து ஏன் திமுக கூட்டணியினர் வந்து அந்த டெலிட் ஆனதை ஏன் வந்து இது தப்பு தானே, டெலிட் ஆச்சுதுங்கிறது தப்பு தானே, எண்ணிக்கையில் கூட குறை இருக்குன்னு வச்சுக்குவோம், அப்படி உங்கள் கருத்துப்படி எடுத்துக்கிடுவோம். டெலிட் ஆனதுங்கிறது உண்மை தானே, அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும்தானே டெலிட் ஆகிருக்கு. இந்த பிராமண சமுதாயம் இருக்கக்கூடிய ஏரியா, வட இந்தியர்கள் இருக்கக்கூடிய பகுதி, அது பார்த்து மார்வாடிகள் இருக்கக்கூடிய பகுதி, இது மாதிரி பார்த்தே டெலிட் பண்ணியிருக்காங்கல்ல. அப்போ அது வந்து உள்நோக்கத்தானே அதை பண்ணியிருக்காங்க. அந்த டெலிட் பண்ணதை உடனே செக் பண்ணலாமா? அவங்க கையில் தான் டேட்டா இருக்குல்ல. அப்போ அந்த ஃபைனல் அந்த ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து ப்ரிப்பேர் பண்ண
ஆட்கள், அதில் இன்வால்வ் அதிகாரிகள் யார் யாரெல்லாம், அதில் கடைசியாக கலெக்டர் வருவார், கீழே உள்ள கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அலுவலர்கள் யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்க, ஏன் இதில் பண்ணாங்க, அப்படி பண்ணியிருந்தா அது ஒரு பெரிய தப்பு தானே, அதுக்கு ஏதாவது விசாரணை இது வரைக்கும் வச்சுருக்காங்களா, தேர்தல் கமிஷன்லேருந்து எதுவாவது வச்சுருக்காங்களா, அதில் அவங்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கணும்னு ஏதாவது சொல்லியிருக்காங்களா, ஒன்றுமே சொல்லலை, எதுவுமே வாயே பேசலை. அப்படின்னா என்னது, என்ன அர்த்தம், தேர்தல் கமிஷன் வந்து தமிழக அளவில் இருக்கக்கூடிய தேர்தல் அதிகாரி, தேர்தல் கமிஷன் எல்லாமே கோபாலபுரத்தின் கொத்தடிமையாக இருக்குன்னு நான் சொல்லுவேன். சத்யபிரகாஷ் சாகு வந்து அவர் வந்து அறிவாலயத்தினுடைய கொத்தடிமை ஆயிட்டார், அவர் திமுகவினுடைய ஒரு மாவட்ட செயலாளர் மாதிரி செயல்பட்டு இருக்காருன்னு சொல்லுவேன். இந்த ஆளெல்லாம் நடு ரோட்டில் வச்சு சுட்டு தள்ளணும் என்கிட்ட கேட்டால். எப்படிங்க எனக்கு ஓட்டை இல்லாமல் இருந்தால் எனக்கு எவ்வளோ வேதனை இருக்கும், நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடலாம், அதை நீங்கள் எப்படிங்க முடிவு பண்ணுறது, இவருக்கு தான் திமுக ஓட்டு போடலன்னா அப்போ உடனே அந்த ஓட்டு இல்லாமல் பண்ணிடுவீங்களா, ஏன் முஸ்லீம் ஏரியாவில் ஓட்டு காணாமல் போகல, கிறிஸ்தவங்க அதிகமாக இருக்கக்கூடிய பகுதியில் ஓட்டு போகல, அப்போ அது திமுக போகுதுங்கிறத ஒத்துக்கிறீங்க, திட்டமிட்டு செய்தாங்கன்னு வருதில்ல, ஏன் கேரளாவில் ஏன் இந்த மாதிரிப்பட்ட தப்பு நடக்க மாட்டேங்குது, கர்நாடகத்தில் ஏன் நடக்கலை, இங்கே மட்டும் ஏன் டேட்டா மேலேயும் கீழே போகுது, 72% இல்லை 64 இல்லை 69 எப்படிங்க போகும், காலையில் 5-7 மணி வரைக்கும் காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் ஒவ்வொரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்க அப்டேட் கொடுத்துட்டே இருக்காங்க, எங்கேயாவது விடுபட்டுன்னா சேர்ந்தா இன்க்ரீஸ் தானே ஆகும், அது எப்படி டிக்ரீஸ் ஆகும். நீங்கள் சொல்கிற மாதிரி இருந்தால் கோவை மத்திய சென்னையில் மட்டும் ஏன் இந்த மாதிரி நடக்கணும், எல்லா பகுதியிலையும் நடந்துக்கணும் இல்லைங்களா, திமுக இப்படி செய்யுது அப்படின்னா, தமிழக அரசு இது மாதிரி செய்யுது அப்படின்னா, திமுக இது மட்டுமல்ல, திமுக ஒரு ரவுடி கட்சி, அது ஒரு எத்துவாளி கட்சி. ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன், நல்ல புரியும் இது. சென்னையில இருந்து எல்லாம் வெளியூருக்கெல்லாம் ஓட்டு போடுறது தானே பஸ் விட்டாங்க, அது ஓட்டு போடுறதுக்காக விட்டாங்க, வெளியூரில் இருக்கக்கூடியவங்கெல்லாம் அவங்கவுங்க ஊரில் போய் ஓட்டு போடுறதுக்காக நாங்கள் 2000 சில்லற பஸ் 2200 பஸ்ஸை நாங்கள் விடுறோம், 17ஆம் தேதி 18ஆம் தேதி எல்லாம் விடுறோம், 19ஆம் தேதி தேர்தல், 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, அதை நீங்கள் மைண்டில் வச்சுருங்க, அன்னைக்கு அரசு விடுமுறை, அடுத்து சனிக்கிழமை, அடுத்து ஞாயிற்றுக்கிழமை, இந்த லீவோட சேர்த்து 3 நாள் விடுமுறை வருது. அதுக்கு ஒரு 4-5 நாளைக்கு முன்னாடி எல்லா ஸ்கூலையும் இழுத்து மூடிட்டாங்க. ஏன் ஸ்கூலுக்கு ஏன் லீவ் விட்டாங்க, குழந்தைகளுக்கு ஏன் லீவ் விட்டாங்க, பெற்றோர்கள் வந்து குழந்தைக்கு லீவு இங்கே விடாமல் இருந்தீங்கன்னா ஸ்கூல் இருக்குன்ட்டு ஊருக்கு போக மாட்டாங்க, ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு எங்கேயோ ஊர் சுத்த போக மாட்டாங்க, குழந்தைக்கு ஸ்கூல் முக்கியம், படிப்பு முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்துருவாங்க. அப்போ வந்து குழந்தைக்கு லீவு விட்டு மைண்ட் செட் அளவில் லீவுங்கிறத நமக்கு அந்த வீடாக போய் இப்போ அந்த புரிய வைக்கணும், அதை அழகாக பண்ணிட்டு அடுத்து பஸ்ஸை விட்டு. ஏப்ரல் மாதம் அப்படின்றது நார்மலாக ஒரு சம்மர் ஹாலிடேஸ் வர ஒரு டைம் தான், சம்மர் ஹாலிடே. அப்போ ஏன் இன்னைக்கு வந்து இந்த சம்மர் ஹாலிடே விடுறோன்னு இன்னைக்கு அறிவிக்கிறாங்க, இதே ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி லீவ் விட்டுட்டு இன்னைக்கு அறிவிக்கிறாங்க, கிடையாது, பித்தலாட்டம். அவங்க வந்து திட்டமிட்டு சென்னை வாசிகள் வந்து படித்தவனும் அரசு வேலையில் பார்க்குறவங்களும் குறிப்பாக படித்த மக்கள் வந்து திமுக ஓட்டு போட மாட்டாங்க இந்த வாட்டிங்கிறது முதல் புரிஞ்சிட்டு. அப்போ அவங்கள எப்படி சிதைக்கணும் அப்படின்னா குழந்தைகளுக்கு முதல் லீவ் விட்டுடணும் எல்லாருக்கும். இப்போ குழந்தை நீங்கள் ஒரு கான்செப்டை பாருங்கள், ஊரில் வந்து ஓட்டர்ஸ் ஐடியை வச்சுட்டு சென்னையில் வந்து அவன் அட்ரஸ் ப்ரூஃபெல்லாம் வைக்க மாட்டான். நீங்கள் வந்து சென்னையில் படிக்கிறாங்க அப்படின்னா குழந்தைங்க படிக்குதுன்னா எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இங்கே தான் இருக்கும், அட்ரஸ் ப்ரூஃப், ஐடி ப்ரூஃப், ஆதார் கார்டு எல்லாமே இங்கே தான் இருக்கும், பேங்க் பாஸ்புக்லேருந்து எல்லாமே சென்னை அட்ரஸில் இருக்கும். இப்போ நீங்கள் எனக்கு லீவ் விட்டுட்டு நான் அந்த ஸ்கூலுக்கு லீவ் விட்டுட்டீங்க, அடுத்து வந்து நீங்கள் ஓட்டு போடுறதுக்காக நாங்கள் பஸ் விடுறோன்னு சொல்லி நீங்கள் பஸ்ஸை விட்டுட்டு இங்கே இருக்கக்கூடிய ஓட்டு இங்கே உள்ளவனை ஊருக்கு அனுப்பிட்டீங்க. ஏன்னா அவன் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுவான்னு நம்புறீங்க. இது உண்மையா இல்லையா? ஆர்எஸ் பாரதி பாஜகக்காரர் கிடையாது, திமுககாரர். அவர் சொல்கிறார், அது வந்து எல்லாரும் வந்து 3 நாள் தொடர்ந்து லீவ் வந்தனால எல்லாம் வெக்கேஷன் ஊருக்கு போயிட்டாங்க, அதனால ஓட்டு சதவீதம் கம்மின்னு காரணம் சொல்றாரு. அப்ப நீங்க வெளியே ஊருக்கு அனுப்புனதே நீங்க தானே, திமுக காரங்க தானே, திமுக அரசாங்கத்தினுடைய திட்டமிட்ட சதி தானே இது. அப்படிதானே எல்லாத்தையும் அனுப்பி விட்டுருக்காங்க. திமுக எப்படி ஓட்டு பெர்சன்டேஜ் வரும்? திமுக ஓட்டு போடுறவங்களும் அப்ப ஊருக்கு போக தானே செய்வாங்க. அவங்க நம்புறாங்களே, படிச்சவன் திமுக ஓட்டு போட மாட்டான், அடித்தட்டு மக்கள் தான் போடுவாங்க, படிக்காதவங்க தான் போடுவாங்க நம்புறாங்களே. ஓட்டு பெர்சன்டேஜ் கூடிட்டுனா திமுக காலின்னு நம்புறாங்களே, கண்ணாமப்பேட்டைக்கு அனுப்பி விடுவாங்க, அல்ல பெர்சன்டேஜ் அதிகமாக கூடாதுன்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. ஆனால் இந்த தடவை 2019 வாக்கு சதவீதம் அப்படின்றது கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி இல்லை அப்படிங்கிறது தானே அர்த்தம். ஆன்டி இன்கம்பன்சி இருக்கா இல்லையாங்கிறது வந்து ரிசல்ட் வந்த பிறகு தெரியும். ஜூன் மாதம் 4ஆம் தேதி தெரியும். திமுகவுக்கு வந்து சரி நான் கேட்குறேன், ஏதாவது ஒரு தொகுதியில் திமுக காரங்களை துரத்தலைன்னு சொல்லுங்கள், ஏதாவது வட சென்னையில் சொல்லுங்கள், மத்திய சென்னையில் சொல்லுங்கள், தென் சென்னையில் தமிழச்சி தங்கபாண்டியன் அந்த மூதேவி போன இடத்துல வந்து எல்லாத்தையும் வரவேற்றாங்க, அவங்கள துரத்தியே அடிக்கலை சொல்லுங்கள். நீங்கள் வண்டியை பின்னாடியே ரிவர்சல் எடுத்துட்டு ஓடினாங்களா இல்லையா சென்னை? ஆனால் இப்போ எல்லா கருத்து கணிப்பும் கிட்டத்தட்ட 35 தொகுதிகளுக்கு மேலே திமுக தானே ஜெயிக்கும்னு சொல்கிறாங்க. கருத்து கணிப்பு தேர்தலுக்கு பிந்தியது என்னன்னு சொல்லலை, அதுக்கு முன்னாடி சொன்னது எல்லாம் சொல்லியிருக்காங்க. அது பிறகு கருத்து கணிப்பு சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. அதனால் கருத்து கணிப்புங்கிற பேர்லாம் சொல்ல முடியாது. அதனால் அவங்க எடுத்து வச்சுருக்காங்க, அந்த டேட்டா வந்து வெளியே தெரியாது. அது வந்து கண்டிப்பாக அதாவது ஜூன் மாதம்
1ஆம் தேதி தேர்தல் முடிஞ்ச பிறகு சாயந்தரம் 6 மணிக்கு பிறகு எல்லா இடமும் இந்தியா முழுக்க தேர்தல் கடைசி 7வது கட்ட தேர்தல் முடிஞ்ச பிறகு தான் அந்த கருத்து கணிப்பு வரும். அப்போ இந்திய அளவில் தெரியும், தமிழகத்தில் ஒரிஜினலாக எவ்வளோ பேருக்கு என்ன கிடைக்குன்னு தெரியும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, திமுகவுக்கு இறங்கு முகம். கண்டிப்பாக பாதி இடங்கள் அது இழக்க போகுது. இருக்கக்கூடிய தமிழ்நாடு பாண்டிச்சேரியில் 40 தொகுதிகள் இருக்குது. இந்த 40 இடங்கள்லையும் வந்து இப்போதைக்கு அவங்க கையில் தான் இருக்குது, தேனியை தவிர. பாக்கி எல்லா எம்பி தொகுதியும் அவங்க 39 அவங்க கையில் வச்சுருக்காங்க திமுக கூட்டணி. இந்த வாட்டி வந்து அது டவுன் ஆக போகுது. கிட்டத்தட்ட 14 இடங்களில் பாஜகவே வெற்றி பெற போகுது. ஒரு 10 இடத்துல வந்து கண்டிப்பாக நிச்சயமாக வெற்றி பெறுங்கிற. திமுகவோட வாக்கு சதவீதம் குறையும்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக குறையும். 2019 திமுகவினுடைய வாக்கு சதவீதம் 53%. 2021 சட்டமன்ற தேர்தல் அப்போ வந்து மோடிக்கு எதிராக பெரிய அலை தமிழ்நாட்டில் கட்டமைச்சு வச்சிருந்தாங்க. அது அந்த நேரத்தில் அவங்க அது வாங்கினது, அந்த கூட்டணி வாங்கினது அதிகபட்சமான ஓட்டு 53%. அப்படியே 2021 சட்டமன்ற தேர்தல் இப்போ தமிழக மக்கள் மோடிக்கு அகேன்ஸ்டா தானே இருக்காங்க. அப்படி கிடையாது. நான் இப்போ சொல்றேன், 2021 இருக்குல்ல, அதுல வந்து திமுக வாங்கின ஓட்டு சதவீதம் 21 சட்டமன்ற தேர்தலில் 45 குறைஞ்சிட்டு 8% இழந்து போச்சு. மோடிக்கு எதிரான அலை அப்பவும் இருந்துச்சு, ஆனா குறைஞ்சிருக்கு. குறைஞ்சனால தானே இவங்களுக்கு ஓட்டு சதவீதம் குறைஞ்சது. ஆனா இப்ப வந்து 45ல் இருந்தது கண்டிப்பா ஒரு 10% காணாம போயிடும். 35% தான் கிடைக்கும். ஏன்னா மோடிக்கு எதிராக 2019ல் இருந்த அலை இப்ப இல்ல, 2021ல் இருந்த அலை இப்ப இல்ல. இப்ப மோடிக்கு ஆதரவு அலை தான் இப்ப இருக்குங்க. அதே சமயத்தில் திமுகவுக்கு எதிரான அலை வந்து கிராம லெவல் வரைக்கும், பட்டி தொட்டி வரைக்கும் இருக்கு. இல்ல நீ எப்படி சொல்றீங்க? திமுக ஓட்டு போட்டாலும் நிறைய பேர் இந்த வாட்டி போடல. திமுகவுக்கு மாற்ற அதிமுக தானே பாக்குறாங்க. அந்த வாக்கு சதவீதம் பாஜகவுக்கு போய் சேராது இல்லைங்களா? ஏதாவது ஒரு இடத்துல எடப்பாடி வேட்பாளர் ஒரு இடத்துல வெற்றி பெறுவார்னு சொல்லுங்க. ஏதாவது ஒரு தொகுதி, இந்த தொகுதியில வந்து வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. ஒரு தொகுதி சொல்லுங்க தமிழ்நாட்டில். ஈரோடுல வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க, கிருஷ்ணகிரியில வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. கிருஷ்ணகிரியில் திமுகவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க, ஏடிஎம்கேக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலை. கிருஷ்ணகிரியில் இங்கே வந்து ஆற்றல் அவருக்கு அசோக் குமார், அவர் பிஜேபிக்கார் தெரியுமா? அவர் வந்து பிஜேபியினுடைய எம்எல்ஏ இருக்காங்கல்ல, டாக்டர் சரஸ்வதி, அந்த அம்மாவுடைய மருமகன். ஒரு 4-5 மாதத்துக்கு முன்னாடி தான் அவர் இங்கேருந்தே வந்து எடப்பாடி பக்கத்தில் ஓடி போனார். இங்கே சீட்டு கிடைக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அங்கே ஓடி போனார். அவருக்கு வந்து 650 கோடிக்கு மேலே சொத்து இருக்குன்னு சொல்லி அவரே வெளியிட்டாங்க. 5 ரூபாய் செலவழிக்கல. எப்படி ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ரூபாய் இருக்குங்கிறதுனால அவரை விட்டுட்டாங்க. ஆனால் அவர் வந்து முதலாவது இப்படி ஒரு பிம்பம் உருவாச்சுது. சரி, உங்கள் கணக்குப்படியே சொல்லுமே. சரி, இந்த இது ஈரோட்டில் வந்து திமுக அது எடப்பாடிக்கு வேட்பாளர் வெற்றி பெறுவார் அப்படியே வச்சுக்கும் ரெட்டையில. பாக்கி கிருஷ்ணகிரியில் வாய்ப்பே இல்லை. இருந்தாலும் அதையும் சேர்த்துக்கும் 2. பாக்கி தென்காசியில் அவங்க கூட்டணி கட்சி வெல்லலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. புதிய தமிழகம் வாய்ப்பே இல்லைங்க. 3வது இடம் கிடைக்கும். 3வது இடம் தான் கிடைக்கும். தென்காசியில் வந்து பாஜக தான் வெற்றி பெற போகுது. அங்கே வந்து அந்த சூழ்நிலை, முதலாவது இருந்த சூழ்நிலை வேற. அதுக்கு பிறகு எல்லாம் மாட்டி இன்னொன்று நான் சொல்கிறேன். தென்காசி தொகுதியில் வந்து முக்குலத்தோர் சமுதாய வாக்குகள் கணிசமாக இருக்குது. அந்த முக்குலத்தோர் சமுதாய வாக்கு என்றைக்குமே எடப்பாடிக்கு விழாது. எடப்பாடி துரோகி அவரை பொறுத்த அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கிறது வந்து கோவை பகுதின்னு சொல்றாங்க. பொள்ளாச்சி கோவையில எல்லாம் சான்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்களே ஏடிஎம்கேக்கு. பொள்ளாச்சி இல்லையா? பொள்ளாச்சியில் பிஜேபி தான் வெற்றி பெறும், ஏடிஎம்கே வாய்ப்பே இல்லை. ஏன் நான் அப்படி சொல்றேன் அப்படின்னா, என்னுடைய ஒரு ரிசர்ச் ஒன்று நடந்துச்சு. அதில் நான் கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் சொல்றேன். இது டேட்டா பேஸ் கிடையாது, தகவல் அடிப்படையில் என்னது. கொங்கு மண்டலத்தில் நீங்கள் எழுதி வச்சுடுங்க, 100 பேர் கவுண்டர் சமுதாயத்தில் இருக்காங்க அப்படின்னா அதில் 90 பேர் அண்ணாமலை சைடில் தான் இருக்காங்க. சமுதாயத்தை சார்ந்தவர்கள் வந்துட்டு அவங்களோட ஃபர்ஸ்ட் சிஎம்மா இபிஎஸ் அவர்களை தானே பாக்குறாங்க. அவரை தானே ரொம்ப பெருமையா நினைப்பாங்க. அவர் வந்து 2021 சட்டமன்றத்துக்கு அந்த வேட்பாளர் இந்த தேர்தலை சந்தித்த போது அவருக்கு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தாங்க. ஏல்முருகன் தான் மாநில தலைவராக இருந்தார். அந்த கவுண்டர் சமுதாயம் நீங்கள் சொன்ன மாதிரி முழுக்க வந்து பெரிய கவுண்டர். அவர் அந்த அவங்கள பொறுத்த வரைக்கும் பெரிய கவுண்டர்னு வச்சுருக்காங்க. அவர் எடப்பாடி பழனிசாமிக்கு முழுக்க ஆதரவு செய்தாங்க, அது உண்மை. ப்ளஸ் இந்துத்துவவாதிகள், அதாவது பாஜகவினுடைய கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆனால தான் கொங்கு மண்டலத்தில் அதிகமான எம்எல்ஏக்களை, கணிசமான எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு கிடைச்சாங்க. ரெட்டையிலை சிம்பல்னு வெற்றி பெற்றாங்க. இது எல்லாம் உண்மை. ஆனால் அது என்னைக்கு அண்ணாமலை ஐபிஎஸ் வந்து பாஜகவினுடைய மாநில தலைவராக வந்தாரோ அதற்கு பிறகு அந்த ஆதரவு அப்படியே இந்த பக்கம் வந்துட்டு அண்ணாமலை தான் சரியான. எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு அங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கு இல்லைங்களா? எங்கே இருக்கு? எஸ்பி வேலுமணிக்கும் தங்கமணிக்கும் கோவையில் வந்து பயங்கரமான இது இருக்குன்னா, இந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் கோவை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் வானதி சீனிவாசன் அவ்வளவு தூரம் ஏன் போராடணும்?
அங்கே வாங்கின ஓட்டு வந்து 44,000 ஏதோ சம்திங் அந்த மாதிரி தான், 45,000 உள்ள 45 46 அவ்வளோதான். மார்ஜினில் தான் வின் பண்ணாங்க. ஆனா அவங்க வின் பண்ணதுக்கு காரணமே இவங்க தானே சொல்றாங்க. யார் சொன்னா? ADMK அந்த இடத்துல அதுக்கு முந்தின தேர்தலில் இந்த ஏடிஎம்கே வாங்கின ஓட்டு 80,000 ஓட்டுக்கு மேலே. அது எல்லாம் எங்கே போச்சுது? அதிமுக தனியாக 2016 வாங்கின ஓட்டு 80,000க்கு மேலே வெற்றி பெற்றது அவங்க. அந்த ஓட்டு எங்கே போச்சுது? ஒரு ஓட்டு இந்த பக்கம் வரவே இல்லையே. ஏன் வரல? வந்திருக்கணுமே அது ஏன் வரல? இப்போ இந்த தேர்தலையும் கூட பாருங்கள், அங்கே அங்கே நீங்கள் அங்கே சொல்கிறாங்களா கோயம்புத்தூரில் வந்து அவங்களுக்கு அவங்களுடைய கோட்டைன்னு சொல்கிறாங்கல்ல, பாருங்கள் ரெட்டையில் நிற்கக்கூடிய வேட்பாளர் வந்து 3வது இடத்துக்கு தான் போவார். முதல் இடத்துல அண்ணாமலை இருப்பார். இதில் என்ன சந்தேகம் உங்களுக்கு? 3 லட்சம் ஓட்டு வித்தியாசத்தில் அண்ணாமலை வெற்றி பெற போகிறாரு கோயம்புத்தூரில். அடுத்து பாஜக எந்தெந்த தொகுதிகள்லாம் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குது? இது ஒரு நல்ல கேள்வி. அதாவது வந்து நம்ம தேர்தல் கருத்து கணிப்பு கிடையாது, இது கருத்து கணிப்பு வெளியிடக்கூடாது, அதனால் அது சார்ந்தது இல்லை. நம்ம அங்கே புரிஞ்சதை வச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதாவது நான் புரிஞ்சுக்கிட்டதை வச்சு, அதாவது எப்படின்னா ஒவ்வொரு தொகுதியிலையும் முதலாவது எப்படி இருந்துச்சு கள நிலவரம், அப்புறம் எப்படி மாறிச்சுது, அதுக்கு பிறகு என்ன மாறிச்சுது, அப்படி மாற்றம் ஏற்பட்டதுனால எந்தெந்த தொகுதியில் பாஜகவுக்கு வாய்ப்பு நிச்சயமாக வெற்றி பெறும் அப்படிங்கிற அடிப்படையில் எந்தெந்த தொகுதிகள்லாம் வரும் அப்படிங்கிறதுல நான் கணிச்சது ஒரு அசம்ஷன் நீங்கள் எடுத்துடுங்க. அந்த அடிப்படையில் நான் சொல்கிறேன்னு கூட எடுத்துடுங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் பாஜக வெற்றி பெறும். 50,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவங்க வெற்றி பெறுவாங்க. இல்லை நீங்கள் கணிச்சதுன்னு சொல்கிறீங்க, எந்த அடிப்படை இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்டு பேட்டர்னை வச்சு சொல்கிறீங்களா? இல்லை அதாவது எப்படின்னாக்கி கன்னியாகுமரியில் வந்து ஒரு வேட்பாளராக அறிவித்த உடனே அவருக்கு கொஞ்சம் அதிருப்தி இருந்துச்சு. இருந்தது எந்த பக்கம்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து 50-50, பாதி பேர் கிறிஸ்டின் பாதி பேர் இந்து, தோராயமாக நீங்கள் எடுத்துடுங்க. அது குறிப்பாக நாடார் சமுதாயத்தில் பாதிக்கு அதிகமாகவே கிட்டத்தட்ட கிறிஸ்டின் தாங்க. இதுக்கு அங்கே உள்ள கள நிலவரம் வச்சுடுங்க. அதனால் அந்த ஓட்டும் வந்து அந்த மத ரீதியாக தான் அங்கே போட்டுட்டு இருக்காங்க கடந்த பல தேர்தல்களில். இப்போ கொஞ்சம் சேஞ்ச் இருக்குது அதில். அந்த அடிப்படையில் இவருக்கு வந்து இந்த பொன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வந்து அந்த வேட்பாளராக அறிவித்த உடனே ஒரு சின்ன அதிருப்தி இந்த பாஜக மட்டத்திலேயே இருந்துச்சு. உண்மையான விஷயம். அவருக்கு வந்து வேறு வேட்பாளராக விட்டுருக்கலாமே, புதுசாக இருக்காத வாய்ப்பு கொடுத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன இது இருந்துச்சு. அப்புறம் வந்து அறிவித்து அதுக்கு பிறகு ஒத்துக்குவாங்கல்ல, அப்புறம் நாளடைவில் அது மாறி போயிட்டு அந்த நேரத்தில் அவர் கண்டிப்பாக வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பிறகு பார்க்கும்போது இப்போ விஜய் வசந்த் தான் இப்போ எம்பி, சிட்டிங் எம்பி. அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா வசந்தன் கோ ஓனர் வசந்தகுமார், அவர் காலமான பிறகு இடைத்தேர்தலில் இவர் வெற்றி பெற்றார். இந்த 5 வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 4-5 வசந்தன் கோ கிளைகளை திறந்துருக்காங்க. ஆனால் அங்கே எந்த வேலையும் செய்யலை. அது ஒரு பெரிய அதிருப்தி அந்த தொகுதியில் உள்ள மக்களுக்கு. அந்த விஜய் வசந்த் ஓட்டு போட்டவங்களுக்கே பெரிய அதிருப்தி அங்கே. அது அவருக்கு ஒரு பெரிய மைனஸாக அமைஞ்சுது. அவர் 5.25 லட்சம் ஓட்டு வாங்கி வெற்றி பெற்றிருந்தார் விஜய் வசந்த் 2021 பாராளுமன்ற இடைத்தேர்தலில். இப்போ வந்து அவர் அதுலேருந்து ஒரு 1.25 லட்சம் ஓட்டை இழக்க போகிறார். அதுக்கு குறைந்தபட்சம் அவ்வளோ ஓட்டு அவர் இழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவருக்கு ஓட்டு போட்ட கிறிஸ்தவங்களும் திருப்பி இந்த வாட்டி எல்லாரும் போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்துக்களும் வந்து நிறைய ஓட்டு போட்டிருக்காங்க. இந்து நாடாரில் நிறைய ஓட்டு அவருக்கு கிடைச்சிருந்து அந்த ஓட்டும் இந்த வாட்டி வந்து பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மாறுது அப்படியே. ஆனால் அவருக்கு தான் வந்து கட்சிக்குள்ளேயே ஒரு அதிருப்தி இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க இல்லைங்க? யாரு? பொன்னார் அவர்கள். கட்சிக்கு உள்ள அதிருப்தி கிடையாது. அவரை வேட்பாளராக அறிவிக்கும் போது பாஜகவில் உள்ள சில கீழ்மட்டத்தில் உள்ள நிர்வாகிகள் இவங்க எல்லாம் வந்து கொஞ்சம் அதை வெளிப்படையாக சொல்லாட்டா கூட அவருக்கு வந்து ஏன் புதுசாக ஒரு ஆளை போட்டா என்ன, அவர் 9வது முறை நிற்கிறார். அவங்க வேலை பார்த்துருப்பாங்க, கட்சி வேலைகள் இல்லை வேலை பார்த்தாங்க. அதனால தானே சொல்கிறேன். அதாவது பாஜகவில் உள்ள நிலவரம் என்னென்னா, நீங்கள் யாரை வேட்பாளர் பண்ணாலும் வேலை செய்வாங்க. முணுமுணுப்பாங்க. இதுவரை ஏன் போட்டாங்க, அவரை போட்டுக்கலாம்ல, இவரை போட்டுக்கலாம் கருத்து சொல்லுவாங்க. போட்டுட்டாங்க. அது ஒரு மோடிக்காக, அண்ணாமலைக்காக, தாமரைக்காக, இதுதான் நிலவரம். அதனால் வந்து அதை செய்திருவாங்க. அங்கேயும் வந்து அவருக்கு பிறகு பின்னாடி போக அவருக்கு பிறகு ஒரு அனுதாபம் வந்துட்டு. ஏன்னா நிறைய ரோடு போட்டிருக்காரு. நீங்கள் வந்து மார்த்தாண்டம் பாலமாக இருந்தாலும் சரி தான், பாரதிபுரம் பாலமாக இருந்தாலும் சரி தான், சுசீந்திரம் பாலமாக இருந்தாலும் சரி தான், சுசீந்திரத்துக்கு அவுட்டரில் போகக்கூடிய புறவழி சாலையாக இருந்தாலும் சரி தான், இல்லைன்னா நரிக்குளத்துக்கு மேலே போட்ட பாலமாக இருந்தாலும் சரி தான், இல்லை இரட்டை ரயில் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருக்கட்டும், இல்லை 4 வழி பாதை இன்னும் இடையில நிற்கிதுன்னு முடியலை. அவர் இருந்திருந்தாருன்னா நேரம் முடிச்சிருப்பார். இப்படி நிறைய இதை அவர் செய்து வச்சிருக்காரு. அங்கே இருக்கக்கூடிய ஒரே ஒரு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கொண்டு வந்தது இவர் தான் கொண்டு வந்தார். அதுக்கு முன்னாடி மருத்துவமனை தான் இருந்துச்சு, கோட்டாரில் இருந்துச்சு. அதை இப்போ ஆசாரி பள்ளத்தில் மருத்துவக் கல்லூரியாக மாற்றி கொண்டு வந்தது இவர் தான் கொண்டு வந்தார். இப்படி நிறைய இதை செய்திருக்காரு. எந்த ஊழலும் இல்லை அவருக்கு மேலே. அதனால அவருக்கு மேலே கடைசி சரி ஒரு ஓட்டு இவர் இருந்தாருன்னா இந்த 4 வழி பாதையாக 4 வழி சாலை திருவனந்தபுரத்தை இணைக்கக்கூடியது அந்த திட்டத்தை முடிச்சிருப்பாரு. சரி இவருக்கு போட்டால் ஏதாவது ரோடு போட்டுட்டு தெரிவார், இல்லைனா பாலம் கட்டிட்டு இருப்பார், அவருக்கே போடுவார். வசந்தன் பையனுக்கு போட்டதுனால எந்த வேலையுமே நடக்கலை. அந்த ரோட்டில் உள்ள குண்டு குழியுமா இருக்கிறத கூட சரி பண்ணலங்கிற மாதிரி இது அதிருப்தி அவருக்கு மேலே. இவருக்கு மேலே அப்படியே கொஞ்சம் அது மாறிச்சுன்னா 1-2 பேர் தான் அவருக்கு எதிராக விமர்சனம் தான் பண்ணாங்க. அதனால் எதிர்த்து வேலையெல்லாம் செய்யலை, அப்படி தப்பாக நினச்சிக்க வேண்டாம். இதனால் அவருக்கு வந்து ஒரு குறைந்தபட்சம் ஒரு 75-1 லட்சம்
லட்சம் ஓட்டு வரைக்கும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதிகம் இன்க்ரீஸ் ஆகும். கடந்த தேர்தலில் வந்து திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து ஒரு 4,38,000 அந்த அளவுக்கு ஓட்டு வாங்கியிருந்தாங்க. இந்த தேர்தலில் அவருக்கு வந்து ஒரு 50,000 75,000 ஓட்டு அதிகமாகும். அதே சமயத்தில் அவர் 5,4 லட்சம் ஓட்டு வாங்கினவருக்கு ஒரு 1.5 லட்சம் ஓட்டுக்கு அளவுக்கு கீழே இறங்குது. இதே சமயத்தில் இந்த சூழ்நிலையில் அங்கே வந்து நாம் தமிழர் இந்தியா தமிழகத்தில் எந்த இடத்துல எப்படி வருதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் கன்னியாகுமரி பாராளுமன்ற தொகுதியில் 3வது இடத்துக்கு அது வரும், கண்டிப்பாக வரும், 3வது இடத்துக்கு வரும். அப்படி வரும் பட்சத்தில் அவங்க 1 லட்சத்துக்கு மேலே 1.25 லட்சம் ஓட்டு வரைக்கும் வாங்க வாய்ப்பு இருக்குது. ரெட்டையிலையில் அங்கே நிற்கக்கூடியவங்க வந்து கண்டிப்பாக 1 லட்சம் அந்த அதுக்கு கீழே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த சூழ்நிலையை வச்சு நான் பார்க்கும்போது பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் கண்டிப்பாக அங்கே வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிறத சொல்ல முடியும். நெல்லையில் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும், நயினார் நாகேந்திரன் தான் வெற்றி பெற போகிறாருங்கிறது ஆரம்பத்துலேருந்தே தெரியும். அங்கே உள்ள சூழ்நிலை, அங்கே உள்ள இவ கை சின்னத்துக்கு விட்டுருக்கிறது ராபர்ட் புரூஸ், அவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் சேர்ந்தவர். அவருக்கு நிறைய அதிருப்தியெல்லாம் இருக்குது அதுக்கு உள்ளாலே, கட்சிக்கு உள்ளாலே கூட. இப்போ கூட அவர் மேலே நிறைய குற்றச்சாட்டுலாம் வச்சாங்களே சார், அவரோட பணம் பிடிப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அவர்கள் மேலே. ஆமாம், தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி பணம் பிடிச்சாங்க. ஏன் நயினார் நாகேந்திரனுக்கு அவருக்கு அது அவரை ஒரு ட்ராக் பண்ணி தூக்குனாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். இருக்கட்டும், அவருக்கு சம்மந்தப்பட்டேன்னு வச்சுடுங்களேன், அவரை மட்டும்தானே நியூஸில் வருது. தமிழ்நாட்டில் வேறு எங்கேயுமே பணமே பிடிக்கலையா, இல்லை எங்கேயுமே பணமே கொடுக்கலையா? தமிழ்நாடு முழுக்க திமுக தானே பணத்தை கொடுத்துருக்காங்க, எல்லா தொகுதியிலையும். கோயம்புத்தூரில் போட்டி போட்டு கொடுத்துருக்காங்களே, அதனால நியூஸ்லேயே வரலையே. அதெல்லாம் பணங்கிறது கொண்டு போகாமல் அங்கே தானாக முளைச்சே வரப்போகுது. அங்கங்கே ரூபா கொடுத்ததெல்லாம் எப்படி கொடுத்தாங்க? தங்க தமிழ்ச்செல்வன் வந்து பால் போடுவாங்கல்ல, பால்காரங்க, அவங்க மூலமாலாம் கூட கொடுத்துருக்காங்க. மளிகை கிடக்கிற மூலமாலாம் அங்கே தேனி தொகுதியில் கொடுத்துருக்காரு. எப்படி இது சாத்தியமாச்சுது? ஆனால் அதை சரி டிடிவி அஞ்சு காசு கொடுக்கல, முதல் சொல்லிட்டார், கொடுக்க மாட்டேன், நீ பெருசாக கேளு, கோயில் கட்டு கேளு, இல்லைன்னா மைதானம் கட்டி கேளு, நான் கட்டித்தரேன்னு சொல்லிட்டாரு. அதனால் அவர் ரூபா கொடுக்கல, ஆனால் இவங்க கொடுத்தாங்களே. அதனால் நயினார் நாகேந்திரனுக்கு மேலே இந்த இதை அவனை டேமேஜ் பண்ணுறதுக்காக ஒரு இதை பிளான் பண்ணாங்க. அதனால் போலீஸ் இங்கே மு.க. ஸ்டாலின் கையில் தானே போலீஸ் டிபார்ட்மெண்ட்டே இருக்குது. அந்த ஏவல் துறை, அதுக்கு தானே அந்த தாம்பரத்தில் உள்ள ஏவல் துறை, அதுக்கு ஒரு வழக்கு போட்டாங்க. ஏன் இப்போ ரயில்வே போலீஸ் கிடையாது, அவங்க வழக்கெல்லாம் பண்ண மாட்டாங்களா? இதெல்லாம் பண்ணி ஒரு நாடகத்தை பண்ணி எடுத்து எதோ செய்தாங்க. இருக்கட்டும், அதனால் அவருக்கு எந்த பாதிப்பும் வரல. அவர் அங்கே வெற்றி பெற போகிறாரு. தென்காசி தொகுதியில் ஜான் பாண்டியன் வெற்றி பெற போகிறாரு. தேனி தொகுதியில் டிடிவி தினகரன், ராமநாதபுரம் தொகுதியில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள், தென் சென்னையில் வந்து தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் வந்து வெற்றி பெற போகிறாங்க. தருமபுரியில் வந்து சௌமியா அன்புமணி அவங்க வெற்றி பெற போகிறாங்க. வேலூரில் வந்து ஏசி சண்முகம் அவங்க வந்து வெற்றி பெற போகிறாங்க. பொள்ளாச்சியிலையும் வந்து வசந்தராஜன் பாஜக தான் வெற்றி பெற போகுது. கோவையில் வந்து பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் வெற்றி பெற போகிறார். இந்த 10 பேரும் வந்து 10 தொகுதியும் வந்து உறுதியாக வெற்றி பெறுங்கிறது என்னுடைய கணிப்பு. இன்னொரு 8 தொகுதி வந்து 50-50, பாதி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பில் இருக்குது, வரலாம் வராமையும் இருக்கலாம். அந்த மாதிரி பெரம்பலூர் அதில் முதல் இடத்துல இருக்குது, கரூர் அதுக்கு அதில் ஒரு லிஸ்ட்டில் வருது, விருதுநகர் இருக்குது, திருச்சி இருக்குது, சிதம்பரம் இருக்குது, விழுப்புரம் இருக்குது, திருப்பூர் இருக்குது, நீலகிரி இருக்குது. இவ்வளோ தொகுதியும் பாதிக்கு பாதி வரலாம். நீலகிரியும் சிதம்பரமும் வந்து எப்படின்னா, அதை யார் வெற்றி பெறணும்னு சொல்லி எல்லா தொகுதியிலையும் இவருக்கு போடலாமா இவருக்கு போடலாமா, யார் வெற்றி பெறணும்னு நினச்சி எல்லாம் சொல்லுவாங்க. இந்த 2 தொகுதியிலையும் வந்து யார் வரக்கூடாதுன்னு நினச்சிட்டு அங்கே ஓட்டு போட்டிருக்காங்க. சிதம்பரத்தில் வந்து திருமாவளவன் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த தொகுதி மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்க. அங்கே இதுலேயும் நீலகிரிலையும் வந்து ஆராசா வரக்கூடாதுங்கிறத சொல்லி தான் அங்கே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் இவங்க 2 வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாஜக. இருந்தாலும் ஒரு பாதிக்கு பாதி வாய்ப்பு இருக்க மாதிரி எனக்கு கிடைச்ச தகவல் அடிப்படையில் நான் சொல்லியிருக்கேன். எப்படி இந்த 8ல் 4 வரும் அப்படிங்கிற பட்சத்தில் 14 இடத்துல பாஜக அணி வந்து 14 இடங்களில் தமிழகத்தில் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு. பாண்டிச்சேரி சேர்த்திங்கன்னா பாண்டிச்சேரி கன்ஃபார்மாக பாஜக அணியில் தான் வெற்றி பெற போகுது. பாஜக வேட்பாளர் தான் நமச்சிவாயம் தான் வெற்றி பெற போகிறாரு. அதனால் 15 இடத்துல பாஜக அணி வந்து தமிழகத்திலையும் பாண்டிச்சேரியிலையும் சேர்த்து 40க்கு 15 வெற்றி பெறும் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார். நன்றி, வணக்கம்.